மக்களே வெல்கம் டு துபாய் நண்பன். இன்றைக்கி சிவகாசி தேர்தல் தொகுதியிலேருந்து எங்களோட பாண்டியன் வந்திருக்காரு. எப்படி இருக்குது பிரதர்? நல்லா இருக்கிறேன். உண்மையிலே சிவகாசி தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்து மக்கள் தந்திருக்கிறாங்க. கீர்த்தனா அப்படிங்கிற ஒரு சின்ன வயசு ஒரு பொண்ணு நிப்பாட்டி தளபதி வந்து பெரிய வெற்றியை அடைஞ்சிருக்காரு. பெரிய ஆட்கள்னு சொல்லுவாங்கள்ல, இருபெரு ஜாம்பவான்களை தோற்கடிச்சிருக்கிறாங்க. அதாவது காங்கிரஸும் சரி, 50 வருடமாக காங்கிரஸும் 25 வருடமாக அதிமுகவும் தான் அதோட கோட்டையாகவே இருந்தது. அந்த கோட்டையில் வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக நின்ன ஒரு வேட்பாளராக, அதுவும் ஒரு சிறு வயது ஒரு பொண்ணை நிற்க வச்சு தளபதி வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைய வச்சிருக்கிறாரு. உண்மையிலே மிக மகிழ்ச்சியாக இருக்குது. எங்களுக்கு தெரிஞ்ச என்ன, சிவகாசினாக்கா பட்டாசு தொழிற்சாலை இருக்குது, தளபதியோட படம் இருக்குது. ஆமாம், அதுதான் எங்களுக்கு தெரிஞ்சது. அதுக்கு மேலே உங்களுக்கு அங்கே சிவகாசி எப்படி, எவ்வளோ ஸ்பெஷல்? எங்களுக்கு எப்போயுமே சிவகாசி ஸ்பெஷல் தான். ஆனால் ஸ்பெஷல் அப்படிங்கிறத தாண்டி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம் இருக்குது. 75 வருடமாக பார்த்தீங்கன்னா எங்கள் சிவகாசியில் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி ஒரு விபத்துகள் நடந்துக்கிட்டே இருக்குது. மக்கள் உயிரிழந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் உயிரிழப்பை தடுக்கிறதுக்கு இந்த 75 வருடம் இந்த திராவிட கட்சிகள் எந்த ஒரு ஆட்சியும் நடக்கவே இல்லை. இது வந்து ரொம்ப ஒரு மக்கள் வந்து இறக்குறாங்க. அதுக்கு என்ன ஒரு அடுத்து நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, இது வரைக்கும் அந்த மக்கள்கிட்ட எந்த ஒரு கேள்வியுமே இல்லை. ஸோ நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ ஒரு இழப்பு அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய வலிங்கிறது நமக்கு தெரியும். நம்ம கரூர் சம்பவத்திலே பார்த்தோம். ஆனால் அந்த சம்பவம் மாதிரி மாதம் நடந்துக்கிட்டு இருக்கு எங்கள் ஊரில். ஸோ அந்த 75 வருஷமாக இந்த 2 கவர்மெண்ட்டும் பண்ணாததுனால தளபதியோட ஆசீர்வாதத்தோட இப்போ கீர்த்தனா வந்திருக்கிறாங்க. உண்மையிலே அவங்க நல்லா பண்ணுவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா அவங்களுடைய முன் வச்ச கோரிக்கையே இதுதான், மக்களுடைய பாதுகாப்புக்கு வந்து உண்மையிலே பாதுகாப்புக்கும் வளர்ச்சிக்கும் மிகப்பெரிய ஒரு இதாக சப்போர்ட்டாக இருப்பேன்னு சொன்னதுனால மக்கள் வந்து பெருவாரியாக வாக்களிச்சிருக்காங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த ஓட்டெல்லாம், இந்த ரசிகர் கூட்டமெல்லாம் ஓட்டாக மாறுமான்னு கேட்டாங்க. தளபதியால் என்ன செஞ்சிரையலும்னு கேட்டாங்க. முதல் தேனமே எலெக்ஷனில் நின்று வெற்றிரையலுமான்னு கேட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் தக்க பதிலடி கொடுத்துருக்க மாதிரி விளங்குது. அவங்களுக்கு பதிலடிங்கிறத இப்போ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கு அவங்களுடைய இது என்ன. நாங்கள் அப்போவே சொன்னோம், கூட்டமெல்லாம் ஓட்டாக மாறாதுன்னு சொல்லி மற்ற கட்சியெல்லாம் இது பண்ணும்போது எங்களுக்கு அது ஈஸி தான். அது ஓட்டாக மாறாதாங்கிறது எங்களுக்கு தெரியும். தளபதி ஃபஸ்ட் டைம் வந்தார். இப்போ 2 திராவிட கட்சிகள் என்னாச்சு, வெளியில் போயிடுச்சு. உண்மையிலே ரொம்ப நான் இன்னைக்கு சொல்றேன்னு மக்களை நினைச்சு கொள்ளுங்க. 2031 வரப்போக்குள்ள எதிர்கட்சின்னு ஒன்று இல்லை. கண்டிப்பா எதிர்கட்சின்னு ஒன்று இல்லை. இனி ஒரே ஒரு கட்சி, அது தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் தனி பெரும்பான்மையோட இதுக்கு பிறகு தமிழ்நாட்டை வேற லெவலில் போயிட்டு இருக்கும். ஏன்னா எங்கள் அண்ணனுக்கு வந்து ஊழல் பண்ண தேவையில்லை. அவளுக்கு காசு தேவைண்டாக்க அவர் வருஷத்துக்கு 2 படம் நடித்தாலே அவருக்கு 400-500 கோடின்னு சம்பாரிச்சிட்டு போயிடலாம். அதெல்லாம் ஒன்றும் தேவை. நான் மக்களுக்கு எனக்கு தந்த மக்களுக்கு நான் இன்னொருக்கா கொடுக்கணும்னு சொல்லி தான் அவர் வந்திருக்காரு. அப்படி வந்திருக்கவர் ஒரு நாளும் உங்களுக்கு யாருக்கும் ஊழல் செய்ய மாட்டார். சரியா? அதை சுற்றி யாரும் டென்ஷன் ஆவையோ கவலைப்படவையோ வேணாம். ஓட் பண்ணாதவங்க, நான் சொல்கிறேன், ஓட் பண்ணாதவங்க, ஓட் பண்ணவங்க எல்லாரும் சந்தோஷமாக தான் ஓட் பண்ணியிருப்பீங்க. ஓட் பண்ணாதவங்க இப்படி ஆகிருச்சேன்னு கவலைப்பட வேணாம். உங்களுக்கும் ஒரு நல்ல எதிர்காலத்தை செஞ்சு தருவார் தளபதி. அதில் 100% கன்ஃபார்ம், கான்ஃபிடென்ட்டாக இருங்க. அண்ணன் சொல்கிற மாதிரி, அண்ணன் சொன்ன மாதிரி வெற்றி நிச்சயம், கான்ஃபிடென்ட்டாக இருங்க. வெற்றி நிச்சயம் ஆயிடுச்சு. ஆல்ரெடி அவர் சிஎம் ஆகிட்டார். நாலன்னு பதவி ஏற்பார். தமிழக மக்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அவர் சில விஷயங்கள் பண்ண இருக்கிறாரு. மக்களே, நாங்கள் டிவிகே துபாயில், உங்களுக்கு தெரியும் டிவிகே துபாய் மிஸ்டர் கார்த்திகேயனோட சேர்ந்து பெரிய ப்ரோக்ராமெல்லாம் செஞ்சுட்டு வந்தோம். எங்களோட இங்கேருந்து 300 பேருக்கு மேலே எங்களோட மெம்பர்ஸ் வந்து நாட்டுக்கு போயிட்டு ஓட் பண்ணி அங்கே பெரம்பூர், திருச்சியிலெல்லாம் போய்ட்டு வேலை செஞ்சு, தளபதி ஏரியாவெல்லாம் போய்ட்டு வேலை செஞ்சுட்டு வந்தாங்க. எல்லாம் வீடியோலாம் போட்டிருந்தாங்க. இன்றைக்கி இந்த வெற்றியை நாங்களும் சேர்ந்து கொண்டாடுறதுல எங்களுக்கு சரியான சந்தோஷமாக இருக்குது. இந்த வெற்றியில் நாங்களும் ஒரு பங்குதாரியாக இருக்கோம்னு நினைக்கிறது எங்களுக்கு சரியான சந்தோஷமாக இருக்குது. எப்படி மகிழ்ச்சின்னு துபாய் டிவிகே துபாயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெம்பர்ஷிப் அசோசியேஷனில் இருக்கவங்க மட்டுமே ஒரு 300 பேர் ஒரே ஃப்ளைட்டில் வந்து நம்ம சென்னைக்கு போயிட்டு பல்வேறு தொகுதிகளில் போயிட்டு களப்பணி ஆட்டினாங்க. சரிங்களா? நம்ம எடுத்துக்காட்டாக நம்ம அண்ணன் கார்த்திகேயன்லாம் துபாய் கோஆர்டினேட்டர் இருக்காங்களா, கார்த்திகேயன் வந்து பார்த்திங்கன்னா பெரம்பூரில் போயிட்டு தளபதி விஜய்க்காக வாக்கு கேட்டார். அப்புறம் திருவிக நகரில் போயிட்டு நமக்கு நிறைய வாக்கு கேட்டார். அதேமாதிரி டி நகரில் போயிட்டு அண்ணன் ஆனந்துக்கு வந்து வாக்கு கேட்டார். நிறைய பேருக்காக போயிட்டு இங்கேருந்து போய் வேலை பார்த்தாங்க. வேலை பார்த்துட்டு உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த நேரத்தில் வந்து நான் கார்த்திகேயனுக்கும் பூர்ணிமா நம்ம அன்றைக்கி ஒரு வீரல் போச்சு ஒரு நிகழ்ச்சி நடத்தோம்ல, அப்போவே இந்த வெற்றியை வந்து நம்ம எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணோம். உண்மையிலே மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லோரும் எதிர்பார்த்த ஒன்று தான். உண்மையிலே அந்த வெற்றி இப்போ கிடச்சி துபாய் கோஆர்டினேட்டர் நம்ம கார்த்திகேயனுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மக்களே, நாங்கள் டிவிகே துபாய் சார்பாக இந்த வீக்கெண்டில் எங்களோட வெற்றியை கொண்டாடுறதுக்கு நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அது மிஸ்டர் கார்த்திகேயன் தலைமையில் குரூப்பில் இருக்கவங்களுக்கு அது வரும் கட்டாயம். எல்லோரும் கலந்து கொள்ளுங்கள் அந்த ஃபங்க்ஷனில். அது இல்லாமல் இதுக்கு சப்போர்ட்டாக இருக்க எல்லாத்துக்கும் பெரிய பெரிய நன்றி. எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு ஓட் பண்ண எல்லாருக்கும் மிச்சம் நன்றி. ஓட் பண்ணாதவங்க யாரும் கவலைப்படவானா, நாங்கள் தோத்துட்டோம்னு கவலைப்படவானா. எங்களுக்கு சொன்னீங்க சின்ன பொடிய மாதிரிலாம் சூசைட் பண்ணிக்கொள்வானான்னு சொன்னீங்க. இப்போ நாங்கள் சொல்கிறோம், யாரும்
அதுக்காக வேண்டி நீங்கள் எதுவும் தவறான முடிவெல்லாம் எடுத்துக்கொள்ளாதீங்க. சரியா? நாங்கள் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத மாதிரி வெத்தின மாதிரி நீங்கள் எதிர்பார்க்காத மாதிரி ஒரு நல்ல ஆட்சியையும் கட்டாயம் கொடுத்து அவங்களுக்கு பதிலடியும் கொடுப்போம். எப்படி ஆட்சியை எப்படி அமைக்கிறது, எப்படி நடத்தணும் தளபதி கண்டிப்பாக தளபதி காட்டி கொடுப்பாரு. எப்படி இதுதான் ஆட்சி, இதுதான் நல்ல ஆட்சின்னு சொல்றத கட்டாயம் காட்டி கொடுப்பாரு. மகிழ்ச்சியான செய்தி. ஏன்னா கடந்த 2 வருடமாக நானும் உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். யூடியூப்ல, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். நீங்கள் டிவிக்கே ஜெயிக்கணும் அப்படிங்கிறக்காக தளபதிக்காக எவ்வளவோ வீடியோஸ் போட்டிருக்கிறீங்க, எவ்வளோ நல்ல விஷயங்களை நிறைய பண்ணிக்கிட்டு எங்களுடைய டிவிக்கே துபாய்க்கும் நல்ல ஒரு கோஆப்ரேட்டும் பண்ணிகிட்டு இருக்கீங்க. உண்மையிலே கார்த்திகேயனா அடிக்கடி என்கிட்ட சொல்லுவார், அண்ணன் துபாய் நண்பன் சேனல்லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கார், அவர் வந்து நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டு தூண் அப்படின்லாம் என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. உண்மையிலே ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் ஸ்ரீலங்காவிலேருந்து இப்படி தமிழ் மக்களுக்காக, தமிழ்நாட்டுக்காக இவ்வளோ வந்து ஒரு ஆட்சி மாறணும், ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படிங்கிறக்காண்டி நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க. உங்களுடைய முயற்சி உண்மையிலே சிறப்பாக இருக்குது. இனிமேல் இன்னும் சிறப்பாக ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். இந்த நேரத்தில் துபாய் நண்பன் சேனலுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய விசேஷனால தான் இவ்வளோ பெரிய வெற்றி தளபதி அடைஞ்சிருக்காரு. சந்தோஷம், மகிழ்ச்சி. அத்லீட் ஸ்டைலில் சொல்லணுமா இருந்தாக்க எங்கள் அண்ணனுக்கு நாங்கள் செய்யாமல் யாரும் செய்வாரு அப்படிதான் சொல்லணும். அந்த மாதிரி தான் இருக்குது.